Taste the Daily. அண்மை செய்தி. நெய்வேலி NLC இரண்டாவது அனல் மின் நிலையத்தில் தூய்மை பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பணியாளர் செல்லத்துறை என்பவர் ஸ்டீம் லைன் வெடித்து படுகாயமடைந்த நிலையில் விபத்து குறித்து தகவல் தெரிவிக்காமல் மூடி மறைக்க முயற்சி என NLC நிர்வாகம் மீது குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தமிழர் தளபதி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் தமிழர் தளபதி, விவரங்கள் என்ன? நிச்சயமாக சையத், நெய்வேலி NLC இந்தியா நிறுவனம் தமிழகத்தில் ஒரு முக்கிய பொதுத்துறை நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது. அவ்வாறு செயல்படக்கூடிய இந்த நிறுவனமானது ஆண்டுக்கு கோடிக்கணக்கில் லாபம் ஈட்டக்கூடிய நிறுவனமாக திகழ்ந்தாலும் இந்நிறுவனத்தில் தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பு உள்ளதா என்று பார்த்தோம் என்றால் அது முற்றிலுமாக கேள்விக்குறியாக தான் உள்ளது. ஏனென்றால் NLC நிறுவனத்தில் உள்ள அனல் மின் நிலையத்திலோ அல்ல சுரங்கத்திலோ அவ்வப்போது விபத்துக்கள் ஏற்படுவதால் தொழிலாளிகள் அச்சத்துடன் பணி செய்யும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். குறிப்பாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பு NLC இரண்டாவது அனல் மின் நிலையத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த மேலக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த செல்லத்துறை என்பவர் அந்த பகுதியில் கிளீனிங் ஒர்க் செய்து கொண்டிருந்துள்ளார். அப்போது அதிக வெப்பத்துடனும் அதிக அழுத்தத்துடனும் செல்லக்கூடிய இந்த ஸ்டீம் லைன் வெடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் சொசைட்டி தொழிலாளி உடல் முழுவதும் தீக்காயங்கள் ஏற்பட்டு கதை துடித்ததை பார்த்த அந்த சக தொழிலாளிகள் அவரை மீட்டு NLC மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு விட்டு தற்போது மேல் சிகிச்சைக்காக தற்போது சென்னை தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் நடந்து கடந்த 2 தினங்களுக்கு மேல் ஆகியும் இது குறித்து எந்தவித தகவலும் வெளியே வரவிடாமல் NLC நிர்வாகம் மூடி மறைக்க முயற்சி செய்வதாக தொழிலாளிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் விபத்து சிக்கிய அந்த தொழிலாளியின் வீடியோ மற்றும் புகைப்படம் தற்போது சமூக வலைதளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது தொடர்ச்சியாக NLC இந்தியா நிறுவனத்தில் விபத்துகள் ஏற்பட்டு தொழிலாளிகள் உயிரிழக்கும் சம்பவங்கள் தொடர்கதியாகி வருகிறது. அதிலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அது குறிப்பிட்டு கூற வேண்டும் என்றால் கடந்த ஆகஸ்ட் மாதம் மண்வெட்டும் இயந்திரத்தில் சிக்கி குழந்தைகள் என்ற ஒரு தொழிலாளி இறந்துள்ளார். அதே போல் கடந்த ஜூலை மாதம் கன்வேயர் பெல்ட் சிக்கி அன்பழகன் என்ற ஒப்பந்த தொழிலாளியும் உயிரிழந்துள்ளார். அதே போல் தற்போது ஸ்டீம் லைன் வெடித்து சொசைட்டி தொழிலாளி செல்லத்துறை என்பவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகிறார். அதேபோல் தொடர்ச்சியாக பல்வேறு சம்பவங்கள் அரங்கேறி வருகிற நிலையில் அந்த சிகிச்சை பெற்றும் தொழிலாளிக்கு நவீன சிகிச்சை கொடுக்க வேண்டும் எனவும் தொழிலாளிகளின் பணி பாதுகாப்பு குறித்து NLC நிர்வாகம் முழு கவனம் செலுத்த வேண்டும் என்று தொழிலாளிகள் கோரிக்கை வைக்கின்றனர். சையத், இணைப்பில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழர் தளபதி.